100% attendance ரெடியா? எத்தனை பேர்? 8 பேர் தானே. தான் நான் வாசிக்கிறேன். 8 பேரை கொடு. அடுத்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிரேட் 4. அவங்க பேரண்ட்ஸ் நேம் மிஸ்டர் அசாருதீன் அண்ட் மிஸ்ஸஸ் ரிஜ்வானா பர்வீன். மிஸ்டர் அசாருதீன் and Mrs. Rizwana Barveen. Please come to the stage, ma'am and sir. Parents of Jannatul Firdaus. Last year on Jannatul Firdaus நம்ம ஸ்கூல்ல 100% attendance. இந்த வருஷமும் 100% attendance. Mashallah. Thank you, ma'am. And then Hania of grade 5. Father name Mr. Muhammad Taha Yasin. Mother name Mrs. Irfana Fatima. Please come to the stage, ma'am and sir. Next, Nitish. Yes, father name Mr. Sundaram, mother name Mrs. Kasi Ammal of grade 5. Hania also last year 100% attendance. In the Varadamam 100% attendance. Nitishoda parents, please come to the stage, please. Nitishoda parent, please come to the stage. Farhan Ahmed, son of Mr. Nagur Miran and mother name Mrs. Amina. And then Balkis Bibi, father name Mr. Barakatullah, mother name Mrs. Hamida Begum of 7th standard. Balkis Bibi of 7th standard. Balkis Bibi parents. Okay, Abdul Qayyum, father name Mr. Raja Muhammad and mother name Mrs. Parveen. Abdul Qayyum of grade 8. And Nurul Aisha, next, my father name Mr. Samsuddin and mother name Mrs. Barjana Banu of grade 8. Nurul Aisha of grade 8. Thank you, sir. We really thank to those parents who take this much of tremendous effort in sending your wards to our school. So few words, sir, please. We are awaiting for your valuable speech. International பள்ளியில் இன்று நடைபெறுகிற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிற மேலூர் நகராட்சியினுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய முகமது யாசின் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய உக்கிரபாண்டியன் முருகன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற
ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் மிகுந்த மரியாதைக்குரிய திரு ஃபாரூக் அவர்களே மற்றும் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, தாளாளர் அவர்களே, சிங்கமுன்னரியிலிருந்து வருகை தந்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் திரு செல்வம், சேதுராமலிங்கம் உட்பட வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள், அன்பு குழந்தைகள், ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவெனில், இந்த பள்ளியினுடைய அழைப்புதலை பார்த்ததும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அழைப்புதலில் அன்வெயிலிங் தி 21st century skills என்று போட்டிருந்தார்கள். இது போன்ற ஒரு அழைப்புதலை நான் எங்கும் பார்த்ததில்லை. 21ஆம் நூற்றாண்டு மாணவர்களை எவ்வாறு இந்த நூற்றாண்டிற்கு தயார் செய்வது என்று தலைப்பு கொடுத்து இந்த ஆண்டு விழாவை நடத்துகிறார்கள். இந்த ஆண்டு விழாவில் அமர்ந்து பார்த்த பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பள்ளியினுடைய முதல்வர் ஆண்டறிக்கையை வாசிக்கிற பொழுது ஒரு அழகான ஆங்கிலத்தில் she explained beautifully in beautiful English. இந்த பள்ளியில் எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கிறது என்பதையும், இந்த பள்ளியில் நாங்கள் மாணவர்களை எங்கு அழைத்து செல்கிறோம் என்பதையும் மிக தெளிவாக தன்னுடைய ஆண்டறிக்கையில் விளக்கினார். ஒரு பள்ளியினுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் தான் அந்த பள்ளியினுடைய சிறப்பு. முதல்வரில் ஆரம்பித்து ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் அருமையாக பேசுவதை நான் பார்த்தேன். அவர்கள் நடிக்கின்ற நாடகமாக இருந்தாலும் சரி, மேடையில் வந்து இடையிடையே பேசுவதாக இருந்தாலும் சரி, மிகவும் அழகாக பேசுகிறார்கள். ஆசிரியர்கள் சிறப்பாக இருப்பதால், திறமையான ஆசிரியர்களாக இருப்பதால், நல்ல முதல்வர் இருப்பதால் மாணவர்களை நன்றாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆண்டு விழாக்கள் நடத்துவது எதற்காக என்றால், மாணவர்களிடத்தில் புதைந்து கிடக்கிற திறமைகளை வெளிக்கொணர்வதற்காகவும், வெளிக்கொணர்ந்த திறமைகளை அங்கீகரிக்கும் விதமாக பரிசுகள் கொடுத்து பாராட்டுகின்ற நிகழ்ச்சி தான் ஆண்டு விழாக்கள். பல்வேறு போட்டிகளை நடத்தி அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படும். வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆகவே அதை இந்த பள்ளி சிறப்பாக செய்கிறார்கள். இந்த பள்ளியில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் பொழுது சிறந்த தலைவர்களை உருவாக்குகிற, சிறந்த தலைமுறையை உருவாக்குகிற ஒரு பள்ளியாக இந்த பள்ளி விளங்குவதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். மாணவர்கள் பள்ளியில் மட்டும் கல்வி கற்பதில்லை. மாணவர்களுடைய கல்வி அவர்கள் வீட்டில் ஆரம்பிக்கிறது. அவர்கள் பார்க்கின்ற ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்கிறார்கள். தன்னுடைய சுற்றுப்புறத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதிகமாக கற்றுக்கொள்வது பள்ளி என்பதால் பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறோம். பள்ளியிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, வீட்டிலும் நிறைய அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், சுற்றுப்புறத்திலும் நிறைய அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பதுதான் பள்ளி. கல்வி என்றால் என்னவென்றால், அனுபவங்களை பெற வைப்பதுதான் கல்வி. அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. கல்விக்கூடங்களினுடைய வேலை என்னவென்றால், அனுபவங்களை மாணவர்கள் பெறுகிற அளவிற்கு the school has to provide opportunities to learn many things. அதை இந்த பள்ளி அருமையாக செய்கிறது. அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு வாய்ப்புகளை மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள்.
ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு கவிதை போட்டி நடத்தினால் அந்த 20 மாணவர்களில் ஒரு 5 மாணவர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கவிதை எழுத முடிகிறது என்றால் அவர்கள் கவிஞர்கள். அடுத்து ஒரு பேச்சு போட்டி நடத்தினால் ஒரு 10 பேர் பேசுகிறார்கள் என்றால் 10 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதுபோல் ஒரு ஓவிய போட்டி நடத்தினால் ஒரு 5 மாணவர்கள் ஓவியம் வரைகிறார்கள் என்றால் 5 ஓவியர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆகவே ஒவ்வொரு போட்டிகளும் நடத்தும் பொழுது எந்த அளவிற்கு மாணவர்களிடத்தில் திறமை புதைந்து கிடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு விளையாட்டு போட்டி நடத்தும் பொழுது எந்த அளவிற்கு அவர்களுக்கு விளையாடக்கூடிய திறமை இருக்கிறது, எத்தனை பந்தய வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே போட்டிகளை நடத்தும் பொழுதுதான் மாணவர்களிடத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிற மாணவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இங்கு ஒரு நீதிமன்றத்தை நம் கண்முன் நிறுத்தினார்கள். மிகவும் அற்புதமாக இருந்தது. அதில் வழக்காடிய வழக்குரைஞர்களும் சரி, நீதிபதியும் சரி, சாட்சி சொன்னவர்களும் சரி, நீதிபதிக்கு அருகில் இருந்த உதவியாளரும் சரி, அருமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். இது போன்ற ஒரு நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நீதிபதியாக நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக பிற்காலத்தில் அவர்கள் சிறந்த நீதிபதியாகவும் சிறந்த வழக்குரைஞர்களாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களை, குழந்தைகளை பெற்றோர்களோ ஆசிரியர்களோ அடிக்கக்கூடாது. ஒரு 5 வயது குழந்தையை நாம் அடிக்க கை ஓங்குகிற பொழுது இப்பொழுது அது குழந்தையாக இருக்கும். இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை ஒரு விஞ்ஞானியா அல்லது நீதிபதியா இல்லை காவல்துறை அதிகாரியா இல்லை IAS அதிகாரியா என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அடிக்க கையை ஓங்குகிற பொழுது அது குழந்தை அல்ல, நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிகச்சிறந்தவராக விளங்கப் போகிற, இந்த நாட்டை ஆளப் போகிற ஒருவர் என்று நினைத்து குழந்தைகளை அடிக்கக்கூடாது. குழந்தைகளை அன்போடு நடத்த வேண்டும். The children have every right to be happy. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லாவித உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமைகளை பறிப்பதற்கு ஆசிரியருக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ உரிமை இல்லை. ஆகவே அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். கற்றல் எப்பொழுது அதிகமாக நடைபெறுகிறது என்றால் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் நிறைய கற்றல் நடைபெறுகிறது. The learning occurs when they are happy. ஆகவே ஆசிரியர்களுடைய கடமை அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. நான் மாணவனாக இருந்த பொழுது நான் ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். 11 ஆண்டுகள் அரசு பள்ளியில் படித்தேன். 11 ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆண்டுதான் ஒரே ஒரு ஆண்டு விழா நடத்தினார்கள். அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஆண்டு விழாவிற்காக போட்டிகள் வைத்தார்கள், பேச்சு போட்டி வைத்தார்கள். நான் கலந்து கொண்டேன். எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. முதல் பரிசாக ஒரு பேனா கொடுத்தார்கள். நான் அந்த போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுதுதான் எனக்கு பேச தெரியும் என்பதே தெரியும். அந்த பரிசு வாங்கும் பொழுதுதான் நான் ஒரு பேச்சாளர் என்று என்னை நினைத்துக் கொண்டேன். அந்த பேனாதான் என்னை இப்பொழுது பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே பரிசு வாங்குகிற ஒவ்வொரு மாணவனும் சாதாரணமாக அவன் வாங்கி சென்று விடுவான். ஆனால் அந்த பரிசு என்பது அவனை ஊக்குவிப்பதாக, அவனுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவதாக இருக்கும். நமக்கே தெரியாது. நான் ஒரு முறை அழகப்பா கல்லூரியில் என்னுடைய பட்டத்தை பெறுவதற்காக பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். அந்த பட்டமளிப்பு விழா சற்று தாமதமாகி கொண்டிருந்தது. அப்பொழுது என்னுடைய நண்பர்களிடம் கேட்டேன், எதற்காக தாமதம் என்று கேட்டேன். மதுரையிலிருந்து மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு PT பழனிவேல் ராஜன் அவர்கள் வருகிறார்கள், ஆகவே தாமதமாகிறது என்று சொன்னார்கள். விழா ஆரம்பித்தார்கள். பட்டமளிப்பு விழா நடந்தது. நான் பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுள் ஒரு உறுதி ஏற்பட்டது. திரு PTR பழனிவேல் ராஜன் அவர்கள் ஆட்சிக்குழு உறுப்பினர்,
ஆட்சிக்குழு உறுப்பினருக்காக விழா தாமதமாகிறது. ஆகவே அந்த அளவிற்கு அவர் முக்கியமானவர். ஆகவே அந்த ஆட்சிக்குழு உறுப்பினராக நான் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். 85ஆம் ஆண்டு நான் அந்த பட்டம் பெற்ற நிகழ்வு நடந்தது, பட்டமளிப்பு விழா. நான் 96ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக சென்று அமர்ந்தேன். ஒரு தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன். 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன். 2 முறை தேர்தலில் வெற்றி பெற்றும், 2 முறை கவர்னராக நியமிக்கப்பட்டும், 2 முறை துணைவேந்தர் பொறுப்பிலும் அந்த பல்கலைக்கழகத்தில் நான் இருந்தேன். பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்த அதே மதுரை பல்கலைக்கழகத்திலும் நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன். அதற்கு காரணம் ஒரு விழா. அந்த விழாவில் இந்த குழந்தைகள் என்னை பார்க்கிறார்கள். நான் யார் என்பதை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். யாரோ ஒருவர் வந்து மேடையில் பேசுகிற அளவிற்கு முக்கியமானவர் என்று தெரிந்து கொள்வார்கள். இவர் யார், இந்த சிறப்பு விருந்தினர் ஆவதற்கு இவர் என்ன செய்தார், இவரை போல் நாமும் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் சிறப்பு விருந்தினர்களை விழாவுக்கு அழைக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களை மாணவர்கள் பார்க்கிற பொழுது and they will try to set their goal, அவர்களுடைய இலக்கை அமைத்துக் கொள்வார்கள். ஒரு மருத்துவர் இங்கு வருகிறார் என்றால் இவரை போன்று மருத்துவர் ஆக வேண்டும். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்டர்பிரனர் வருகிறார், தொழிலதிபர் வருகிறார் என்றால் இந்த தொழிலதிபரை போல் நாம் ஆக வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் ஒரு இலக்கை அமைத்துக் கொள்வார்கள். ஆசிரியர்களுடைய வேலை என்னவென்றால் மாணவர்களுக்கு இலக்கை அமைத்துக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். கேட்கும் பொழுதே ஒவ்வொரு குழந்தையிடம் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், he will or she will say I wish to become a doctor, or I wish to become a lawyer, or I wish to become a scientist. இதை சொல்ல வைக்கிற போதுதான் குழந்தைகள் நாம் ஆக வேண்டும் என்று நினைப்பார்கள். அதை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை நான் பார்த்த பொழுது கோல் செட்டிங், லீடர்ஸ், சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்கான முயற்சி, பல்வேறு முயற்சிகளை இந்த பள்ளி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பள்ளியில் என்னென்ன விழாக்கள் நடத்த வேண்டும், என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், குழந்தைகளை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், இப்போது இருக்கிற குழந்தைகளை வருகிற நூற்றாண்டிற்கு அவர்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்ற அருமையாக இந்த பள்ளியை நடத்துகிறார்கள். இந்த பள்ளியை நடத்துகிற நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your valuable speech.